இங்கே யூகேயில் காய்ங்கெல்லாம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. நான் போன வருஷம் போட்டு எதுவுமே வரலை. இந்த தடவை நான் போட்டு சரி பாட்டில் போட்டு பார்க்கலாம் தான் பாட்டில் போட்டேன். நான் நிறைய பூவிடுது. பூ விட்டு விட்டு எல்லாம் உதிர்ந்து போகுது. இது ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் நான் ரோஸ்மேரி ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காட்டியிருப்பேன் உங்களுக்கு. பாருங்கள், இதுதான் ரோஸ்மேரி. நல்ல பெரிய புதுசாக வளர்ந்துருக்கு. சாமந்தி பூ நம்ம ஊரில் பெருசாக அடுக்கு சாமந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஸ்னெயில் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் இருந்ததுக்கு மன்னிக்கணும். இது இன்றைக்கி என் கார்டனிங் எப்படி பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டலான்னு தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். நான் லண்டனில், ஈஸ்ட் லண்டனில் இருக்கேன். நான் பாருங்கள், எங்கள் கார்டனில் அரளி செடி வச்சுருக்கேன். நான் அரளி செடி யூஸ்வலாக இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம். அது வளர்த்தி வெளியே கொண்டு வரத்துக்குள்ளே படாத பாடுபடணும். நான் இது கிட்டத்தட்ட 2 வருஷமாக வச்சு பாதுகாத்துட்ருக்கிறேன். நிலத்தில் நட்டு வச்சு அது வேரெல்லாம் அழுகி போய் ஒரு மாதிரி ஆகி அப்புறம் மறுபடியும் நான் இந்த பாட்டில் மாற்றி வச்சுருக்கேன். நான் இப்போ பாட்டில் மாற்றி வச்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அரளிப்பூ இந்த வருஷம்தான் பூ விட ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் மற்றபடி டேலியா வச்சுருக்கேன், டபுள் கலர் டேலியா. அப்புறம் பர்பிள் கலரும் ரெட்டும் மிக்ஸ் ஆனது. இப்போது கொஞ்சம் வெயில் அடித்தனால எல்லாம் காஞ்சி போச்சு, தண்ணி ஊற்றலை 2-3 நாளாக. இதில் ரெட் டேலியா நல்லா நிறைய பூ விட்டு இருந்துச்சு. நான் பறிக்காமல் விட்டனால எல்லாம் காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் பூச்செடிங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனில் பாருங்கள், ரோஜா நிறைய பூத்து இருந்துச்சு. நான் பறித்து சாமிக்கு போட்டுட்டேன். வெள்ளிக்கிழமையில் நான் கடையில் பூ வாங்குறது கிடையாது. நம்ம கார்டனில் இருக்கிற ரோஜாவே பறித்து சாமிக்கு போட்டுருவேன். ஏன் வேஸ்ட் பண்ணணுன்றதுக்காக இதைத்தான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி நம்ம இந்த பூவுங்க கார்டன் மெயின்டைன் பண்ண எனக்கு டைமே இல்லை ஒர்க் பண்ணுறதுனால. ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு நான் அப்பப்போ கொஞ்சம் கேர் எடுப்பேன். நான் இதெல்லாம் கூட சாமிக்கு வைக்கலாம். இந்த பூ எல்லாம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது சாமந்தி பூ, வெள்ளை சாமந்தி. இப்போது சீசன் இல்லை, இன்னும் 2-3 மாதம் கழித்து தான் நிறைய பஞ்சாக வரும். நான் அப்போ காட்டுறேன் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இது அத்திப்பழம் ஒரு 2-3 பறிச்சிட்டேன். நான் பறித்ததுக்கப்புறம் இன்னும் 2-3 இருக்குது. 2 இருக்குது, 2-3 எல்லாம் பறிச்சிட்டேன். நான் அத்திப்பழமும் நான் நிலத்தில் வச்சு வரலன்றனால நான் தொட்டியில் வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி எல்லாம் டப்பாவில் வச்சுருக்கேன். நான் எனக்கு இடம் இல்லைன்றனால நான் எல்லாமே பாக்ஸில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், தக்காளி இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வருஷம் எல்லாமே லேட்டு. போன வருஷம் நிறைய எல்லாம் காய்ச்சிருந்துச்சு. பூசணிக்காய் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து விதை போட்டு வச்சேன். நான் சின்ன டப்பாவில் வச்சதுக்கப்புறம் நல்லா முளைச்சதுக்கப்புறம் நான் க்ரோயிங் பேக்கில் வச்சுருக்கேன். நான் வந்திருக்கு. இதுக்கு இன்னும் பந்தல் கட்டணும், ரெடி பண்ணணும், அது வேறு. அப்புறம் மிளகா விதைங்க போட்டு வச்சுருந்தேன். நான் விதைங்க போட்டதில் நிறையா செடிங்க வந்திருக்கு பாருங்கள். இது மணத்தக்காளி கீரைக்கு வேண்டி ஒரு பாக்ஸ் தனியாக வச்சுருக்கேன். அப்பப்போ பறித்து நான் கீரை பொரியல் பண்ணுவேன், மணத்தக்காளி கீரை. இது புதினாவும் நான் கடையில் வாங்குறதே கிடையாது. இப்போது ஃபுல்லுமே நம்ம தோட்டத்தில் வர புதினாங்க தான் நான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய அப்பப்போ நான் பறிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் சாமந்தி பூ நம்ம ஊரில் பெருசாக அடுக்கு சாமந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்லா வந்துட்டு இருந்துச்சு. இந்த ஸ்னெயில் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சிருச்சு. இலைங்களை பூவெல்லாம் சாப்பிட்டு வச்சிருது. அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாமந்தி ஸ்மெல்லு. இந்த இலைங்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போல் இருக்குது, சாப்பிட்ரும். இதை நான் பாட்டில் வச்சுருக்கேன். இதை நான் கீழே நிலத்தில் வச்சுருந்தேன்னா நல்லா பெருசாக வந்திருக்கும். நிறைய பூ அப்பப்போ பறிப்பேன். நான் ஃப்ரைடேஸில் பறித்து சாமிக்கு வைப்பேன். இந்த பூ நல்ல பெரிய சாமந்தி, நல்லா என் கை சைஸ்க்கு இருக்கும் பாருங்கள். அவ்வளோ பெருசாக இருக்கும் நல்லா இந்த பூ.
இங்கே யூகேல காய்ங்கெல்லாம் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. நான் போன வருஷம் போட்டு எதுவுமே வரல. இந்த தடவை நான் போட்டு சரி பாட்டில் போட்டு பார்க்கலாம் தான் பாட்டில் போட்டேன். நான் நிறைய பூவிடுது. பூ விட்டு விட்டு எல்லாம் உதிர்ந்து போகுது. இது ஒன்று மட்டும்தான் வளர்ந்துருக்கு. பார்க்கலாம் இது எப்படி எவ்வளோ பெருசு வளருதுன்னு நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ஜான் வந்திருக்கு. 2 ஜானுக்கு மேலே வந்திருக்கு. இனி வளரும்போது காட்டுறேன். இன்னும் நிறையா பூவெல்லாம் விட்டுருக்கு. ஆனால் எதனால காஞ்சி இந்த மாதிரி கொஞ்சம் வளருது, காயாக விடுது, அது காஞ்சு அப்படியே கீழே விழுந்துருது. இந்த மாதிரி ஆகிட்டு இது ஒன்று மட்டும் ஏதோ தவறி வந்திருக்கு. பார்க்கலாம் இனி இந்த பூவுங்கெல்லாம் காய விடுதான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். இது பேர் ட்ரீ. இந்த வருஷம் இன்னும் வரல. ஒரு 2-3 காய் வந்துச்சு. வந்து அதுவே உதிர்ந்து போச்சு. என்னன்னு தெரியல. எனக்கு எப்படி கேர் எடுக்கிறதுன்னு தெரியல இது. அப்புறம் இது ஆப்பிள் ட்ரீ. இது கூட வந்துட்டு பூ விட்டுச்சு. பூ விட்டு காய் வந்து அந்த காய் உதிர்ந்து போச்சு. இந்த வருஷம் சம்மர் எங்களுக்கு சரியில்லை. அப்புறம் தக்காளி வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் நிலத்துல தான் வச்சுருக்கேன் இந்த செடியெல்லாம். தக்காளி, இது பூசணிக்காய் வச்சுருக்கேன். பார்க்கலாம். இது அவரைக்காய் பாருங்க. அவரைக்காய் 2 வித இது வச்சுருக்கேன். 2 வித, ஒன்று வெள்ளைப்பூ, இன்னொன்று வயலட் கலரு. பார்க்கலாம் வருதானே. இது வந்துட்டு ஜாதி முல்லைப்பூ இருக்கு இல்லையா, அது நிறைய கொத்தாக வளர்ந்துருக்கு. பூ நிறைய வந்துச்சு. வந்து பறித்து கட்டி சாமிக்கு போட்டேன். தக்காளி நிறைய என் சைஸ்க்கு வளர்ந்துருக்கு, என் ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். தக்காளி செடி அதை பூ விட்டுருக்கு. பார்க்கலாம். தக்காளி செடி நல்லா பெருசாக வளருது. நான் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன். இலையெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டுட்டேன். நான் வாழை மரம் நான் ஒரு சின்ன சைஸாக வாங்கிட்டு வந்தேன். இது மூசான்னு சொல்லுவாங்க. இந்த வாழைக்கு பேர் மூசா பனானான்ட்டு. இந்த இவ்வளோ பெருசு தான் வாங்கிட்டு வந்தேன் நான். அது வந்துட்டு இப்போ இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குது. அது சின்ன கன்று மாதிரி பக்கத்தில் வந்திருக்கு. அதோடது பார்க்கலாம் எவ்வளோ பெருசு வளருதுன்னு தெரியல. நான் ஒரு ஜான் சைஸ்க்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன் நான். இது ரோஜா செடி. இது ட்ரிபிள் கலர் வரும். இதில் ஃபஸ்ட்டு எல்லோவாக வரும், அதுக்கப்புறம் எல்லோ ஆரஞ்சு, டபுள் கலராக வந்து கடைசியில் இந்த கலருக்கு வரும். ஆனால் செடி என்னன்னு தெரியல, இலையெல்லாம் கருப்பு ஆகி ஒரு மாதிரி டிசீஸ் ஆன மாதிரி ஆகிடுச்சு இலைங்கெல்லாம். நேற்று தான் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் நான். இலைங்கெல்லாம் ஒரு 2-3 இலை மட்டும் விட்டுட்டு. இந்த தடவை சம்மர் சரியில்லாததுனால செடிங்களும் சரியாக வரலை. அப்புறம் மேரக்காய் சவுச்சவுன்னு சொல்லுவீங்க. அந்த செடி வந்துட்டு ஒரு மேரக்காய் நான் கடையில் வாங்கிட்டு வந்து வீட்டிலையே கொஞ்சம் வளர்த்து காயிலிருந்து இந்த செடி வளர்த்துருக்கேன் நான். இன்னும் காயெல்லாம் எதுவும் விடலை. காயை விட்டுச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். தக்காளி எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. இது ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான். தலைகீழாக வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான். இதுவும் பூசணிக்காய் தான். இதுவும் பெருசாக வந்ததுக்கப்புறம் இதை நிலத்தில் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை, அதனால் பெரிய பாட்டு வாங்கி வச்சுருக்க மாட்டணும். இது தக்காளி. இங்கே ஒரு வாழை. யூஸ்வலாக யூகேல வாழை வளர்க்கணுன்னா கொஞ்சம் அது பெருசாக ஆகிற வரையிலும் கஷ்டம்தான். கொஞ்சம் நல்லா வேர் பிடிச்சிருச்சுன்னா பரவாயில்ல, பிடிச்சிக்கும். ஆனால் வின்டரில் அதுக்கு ஒரு தனி கேர் எடுக்கணும். வாழை நான் 2 வாழை வாங்கி வச்சுருக்கேன். ஒன்று சின்னது, ஒன்று பெருசு. பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் நான் ரோஸ்மேரி ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காட்டியிருப்பேன் உங்களுக்கு. பாருங்கள், இதுதான் ரோஸ்மேரி. நல்ல பெரிய புதுசாக வளர்ந்துருக்கு. இந்த சவுச்சவும் நான் வந்து பாட்டில் வச்சுருக்கேன். பார்க்கல, இப்போ தான் வளருது. ரொம்ப நாள் ஆச்சு வச்சு, இப்போ தான் வளருது. பாவக்காய் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஊர்லேருந்து கொண்டு வந்த விதை போட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் பிடிச்சிருக்கு பாவக்காய். இன்னும் காய விடலை. பீட்ரூட் விதை போட்டேன் நான், வளர ஆரம்பிச்சிருக்கு பீட்ரூட். இப்போ தான் கொஞ்சம் காய்கெல்லாம் வருது. கொஞ்சம் பெருசாக வந்துருக்கு பாருங்கள். இதை நான் பறிக்கும்போது காட்டுறேன் நான்.
இந்த கீரை கூட பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஊட்டியில் இந்த கீரை நாங்கள் பீட்ரூட் கீரை, முள்ளங்கி கீரை எல்லாம் நாங்கள் பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். இதை நான் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாம் மிளகாய் செடிங்க நான் அப்போ அங்கே வச்சுருக்கிறேன். நான் வெண்டைக்காய் செடி போட்டு இந்த ஸ்னெயில் இந்த ஸ்லக்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுருச்சு. இது ஒன்று தான் மட்டும் இருக்குது. இது நேற்று நான் 2-3 இலை வந்துருந்துச்சு பாருங்கள், எல்லாம் சாப்பிட்டுருச்சு. இதே மாதிரி வந்துருந்துச்சு, சாப்பிட்ருச்சு. இது ஒரு மிளகாய் செடி. என்ன மிளகான்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். நான் சும்மா சீட்ஸ் வாங்கி போட்டேன், பார்க்கலாம். இன்னும் வளர ஆரம்பிக்கலை. இது கத்திரிக்காய் போட்டேன். இதுக்கும் வந்துட்டு பூச்சி மாதிரி ஆயிடுச்சு, பூச்சி வந்த மாதிரி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் விதை போட்டு தான் நான் முளைக்க வச்சேன். அப்புறம் இது வந்துட்டு என்ன காய்னு தெரில, மேபி குக்கும்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் நான். அது வளர்ந்துருக்கு, இப்போ தான் பூவெல்லாம் விட்டுருக்கு. என்ன பூசணிக்காயா என்னன்னு தெரியல, விதை வந்துச்சு போட்டேன். நான் நிறைய போட்டதுனால எனக்கு எது என்னன்னு தெரியல. இதுவும் சவுச்சவு தான், சவுச்சவ் படர விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த பக்கெட்டில் தான் போட்டு, க்ரோ பேக்கில் போட்டு படர விட்டுருக்கேன். சவுச்சவும் பாவக்காவும். இது அவரை எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அவரை எப்படியாவது இங்கே வளர்த்து காட்டணும் அப்படின்னு, யூகேயில் அவரை வளர்க்கணுன்றதுக்காக நான் விதை வாங்கிட்டு வந்து போட்டேன். பரவாயில்ல, வந்திருக்கு. வெள்ளை கலர் போகுது பாருங்கள். இப்போ தான் காயெல்லாம் விடுது. பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். நல்லா காய் விட ஆரம்பிச்சிருக்கு. இது பீன்ஸு, ஒரு பர்பிள் கலர் பீன்ஸ். இது நிறையா பறிச்சிட்டேன் நான். பறிச்சதுக்கப்புறம் பூ விடலை இன்னும். இது நிறைய அவ்வளோ இருந்துச்சு, ஒரு 1/4 கிலோ பக்கம் இருந்துச்சு, அவ்வளோதான் இருந்துச்சு. இதெல்லாம் பறித்தேன் நான். இதோ இதுவும் பர்பிள் பீன்ஸ் பாருங்கள். பீன்ஸ் இல்லை, சாரி, அவரைக்காய். இது ஒயிட் கலரு அவரை. என்னன்னு தெரியல, என்ன டேஸ்ட்டுன்னு தெரியல எனக்கு. இதே தான் சேம் அவரை தான். இது ஒயிட் கலர் பூவில் இருக்குது. இதுவும் அதே மாதிரி அவரை தான், ஆனால் இது பர்பிள் கலரில் இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, ரெண்டு என்ன டிஃப்ரென்ஸ்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டுமே அவரை தான். இது கிக்கும்பர் இது போட்டிருக்கேன். இப்போ தான் பூ விட்டுருக்கு, பார்க்கலாம் காய் வருதான்னு தெரியல. கார்டனில் அவ்வளோ இடம் இல்லாததுனால நான் எல்லா பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். பாக்ஸில், தெர்மோகோல் பாக்ஸில் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது லெமன். நான் விதை போட்டு விதையிலேருந்து முளைச்சி அது வந்தது 2 வருஷம் ஆச்சு. இன்னும் அது சரியாக வளரல. நான் இப்போ பாட்டு மாற்றி வச்சுருக்கேன் பெரிய பக்கெட்டில். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன், நான் அப்டேட் பண்ணுறேன். நான் இது நானே விதை போட்டு 2 வருஷமாக சின்ன டப்பாவில் விதை போட்டு வளர்த்தது இது. அதே மாதிரி ஒரு க்ரீன் ஹவுஸ் வச்சுருக்கேன், நான் குட்டி க்ரீன் ஹவுஸ் வச்சுருக்கேன். அந்த க்ரீன் ஹவுஸில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே போடுவேன். இது ஸ்ட்ராபெரி. அப்பப்போ காய் வரும், 1-2 வரும். பறித்து சாப்பிட்ருவேன் நான். நல்லாயிருக்கும் தான். இதில் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இப்போது வின்ட்ரு மாதிரி இருக்குது. இப்போது அவ்வளோ சூடே இல்லை, அதனால் 1-2 தான் வருது. அப்பப்போ பறித்து சாப்பிட்ருவோம் நான். நல்லாயிருக்கும். இது ஃபேஷன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு அந்த விதையை நான் சின்ன டப்பாவில் போட்டு வச்சேன். அது வந்திருக்கு பாருங்கள். இது ஃபேஷன் ஃப்ரூட் தான். இந்த லெமன், இது ஆரஞ்சு லெமனான்னு தெரியல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா 2 விதையும் எல்லாம் ஒரே டப்பாவில் போட்டு மாற்றி வச்சனால எனக்கு தெரியல. நான் விதை போட்டு வளர்த்துது. இதுவும் ஆரஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் ஆரஞ்சு விதை தான் போட்டேன், வளர்ந்துருக்கு. இது பெல் பெப்பர்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொஞ்சம் இலையெல்லாம் ட்ரிம் பண்ணி விட்ருக்கேன், பார்க்கலாம் வருதான்ட்டு. இது கத்திரிக்காய் விதை போட்டு வந்தது. இதுவும் கத்திரிக்காய் தான். முருங்கைக்கீரை இங்கே வருமானு எனக்கு தெரியல. நான் ஊரில் இருந்து விதை வாங்கிட்டு வர சொல்லி போட்டேன் பாருங்கள். இவ்வளோ பெருசும் வந்திருக்கு. நான் 2 விதை தான் போட்டேன் நான். 2மே வந்திருக்கு. விதை நிறைய இருக்குது. சரி, இது 2 வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம், போடலாம் நிறையா அப்படின்னு பார்க்கலாம். இது வளருதான்னு பார்க்குறேன் நான். இதுவும் லெமன், நான் விதையிலேருந்து நானாக வர வச்சது. இது பாவக்காய். இது ஆப்பிள் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. அந்த விதையை நான் போட்டு பாருங்கள், இவ்வளோ பெருசு ஒரு 2 அடி பக்கம் வந்திருக்கு. சின்ன டப்பாவில் தான் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த 2 ஆப்பிளும்.
அது வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதுவும் ஒரு ஸ்ட்ராபெரி தான். இதெல்லாம் மிளகா. இங்கே க்ரீன் ஹவுஸில் வச்சா கொஞ்சம் வார்மாக இருக்குன்றனால தான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன் நான். இது மல்லிகைப்பூ செடி வீட்டுக்குள்ளே இருக்குது. அதை நான் இன்னொரு நாள் தனியாக வீடியோவை காட்டுறேன். நான் அந்த மல்லிகைப்பூ செடியில் ட்ரிம் பண்ணி விட்டேன். சரி, ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த குச்சியெல்லாம் தூக்கி போட வேணாமன்னு நட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் வருதான்னு. அதே மாதிரி தான் இதையும் நட்டு வச்சேன், வந்திருக்கு. இது என் குட்டி க்ரீன் ஹவுஸு. இது கீரை, பாலக்கீரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நான் விதை போட்டு வளர்த்துருக்கேன். பார்க்கலாம் எப்படி வளருதுன்ட்டு. எங்கள் சின்ன பாட்டில் போட்டனால அதுக்கு இடம் பத்தாமல் திணறி வளருது பாவம். நல்லா பெரிய இதில் போட்டிருந்தோம்னா, இடத்துல போட்டிருந்தோம்னா நல்லா வளர்ந்துருக்கும். வரட்டும். இது ஒரு கத்திரிக்காய் தான். நான் வெள்ளை கத்திரிக்காயும் பர்பிள் கத்திரிக்காயும் விதை வாங்கிட்டு வந்து போட்டேன். என்னன்னு தெரில, டிசீஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா தலை வந்துட்டு இருந்துச்சு. நான் பேக்கிங் சோடா, அந்த வாஷிங் லிக்விட் இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் இலைங்கெல்லாம் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. நான் பூச்சி அரைச்சிருச்சு, நிறைய பூச்சி வந்தனால நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ரோஜா செடி, என்ன கலர்னு எனக்கு தெரியல. நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இனி இடம் இல்லை நட்டு வைக்கிறதுக்கு. இந்த பாட்டு வாங்கியிருக்கேன், அதில் பெரிய பாட்டில் நட்டு வைக்கணும் ரோஜா செடி. பாருங்கள், இடம் எல்லாமே அங்கங்கே நான் ஒன்றா வச்சுருக்கேன். இது செம்பருத்தி. இது ஒரு மாதிரி பிங்க் ரெட்டிஸ் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். இந்த தடவை முட்டு விட்டுருக்கு, ஆனால் பூ விடலை. போன தடவை நிறையா வந்துருந்துச்சு போன வருஷம். நான் அந்த பூ வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ப்ளூபெரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ளூபெரி அந்த இதுவும் பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஆனால் நிறையா வந்துச்சு, காய் பறித்து சாப்பிட்டேன். அவ்வளோ நல்லா இருக்கும், அது டேஸ்டியாக இருக்கும் ப்ளூபெரி. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.